உயிர்ப்பை பெற்ற இயேசுவை போன்று செங்கடலை கடந்து அடிமை வாழ்வை ஒழித்து வாக்களிக்கப்பட்ட வளமான கானான் நாட்டிற்கு இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றது போன்று நாமும் நம்முடைய பாவ இயல்புகளை களைந்து பழைய வாழ்வை மறந்து இயேசுவின் அன்பை பெற்ற புதிய மக்களாக உயிர்ப்பு பெற்று வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றது. இன்றைய வழிபாடானது 4 பிரிவுகளை உடையதாக அமைந்துள்ளது. ஒளி, இறைவார்த்தை, திருமுழுக்கு, நற்கருணை. எனவே இத்திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய திருவழிபாட்டின் முதல் பகுதியாக திருவொளி வழிபாடு. இப்பொழுது ஒளியின் வழிபாடு ஆரம்பமாகின்றது. கடவுள் இவ்வுலகை படைத்த பொழுது ஒளியை தனது முதற் படைப்பாக படைத்தார். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் ஆட்சி செலுத்தவே முடியாது. இன்று இவ்வொளி புது ஒளியாக ஏற்றப்படுகின்றது. தேனீக்களின் முயற்சியினால் ஆன மெழுகு திரியை கொண்டு இவ்வொளி ஏற்றப்படுகின்றது. இதுவே தாய் திரியாக உலகிற்கு ஒளியாக திகழும் இயேசுவை எண்பிக்கின்றது. கடவுள் இஸ்ராயேல் மக்களை ஒளியிலும் மேகத்தூணிலும் நடத்தி சென்றார். இயேசுவின் உயிர்ப்பின் ஒளி இன்று நம்மை அழைத்துச் செல்கின்றது. கிறிஸ்துவை குறிக்கும் பாஸ்கா திரியானது இயேசுவே தொடக்கமும் முடிவும் என்பதையும், காலங்களும் யுகங்களும் அவருக்கு உட்பட்டதையும், ஆட்சியும் மாட்சியும் பெற்றத்தக்கவர் அவரே என்பதையும் உணர்த்தும் செயல் வழிபாட்டிற்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கண்டதும் சென்ற புனிதமிக்க இரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திறக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டு அவருடைய மறைநிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவருடைய இறைவனின் வாழ்வும் என்னும் எதிர்நோக்கி கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமுகின் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுதந்திர செய்தீரே. புது தீயை புனிதப்படுத்தியறலும் இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா ஆட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடியும். அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன,
காலங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எல்லா எக்காலமும். ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. அனைவரும் சேர்ந்து மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்தின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. பாஸ்காதிரி ஒளி ஏற்றுதல். பாவம் என்னும் இருள் நிறைந்த வாழ்வை களைந்துவிட்டு புது வாழ்வு என்னும் ஒளியின் படைக்கலங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக புனிதப்படுத்தப்பட்ட திரியிலிருந்து பாஸ்கா திரி பற்ற வைக்கப்படுகிறது. உயிர்த்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. கிறிஸ்து என்ற திரியோடு நாமும் சேர்ந்து தெய்வமாக எரிவோம். பிறருக்கு ஒளி கொடுப்போம், வழிகாட்டுவோம். பாஸ்கா பவனி. அன்று இஸ்ரேல் மக்களை இறைவன் நெருப்புத்தூண் வடிவில் மோயிசன் தலைமையில் வழிநடத்த செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றனர். பாஸ்காவின் உண்மையை, அதாவது பாவத்திலிருந்து நாம் புது வாழ்வு பெறவும் கிறிஸ்துவின் ஒளியை எல்லா மக்களுக்கும் காட்டி அவர்களையும் ஒளியாகிய இறைவனிடம் கூட்டி வரவும் இந்த பவனி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் குருவானவர் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடும் பொழுது இறைவா உமக்கு நன்றி என்று அனைவரும் சேர்ந்து பதில் கூற வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்ப்பு புத்தொழியில் நாமும் பங்கு பெறுவதை குறிக்கும் வண்ணம் இரண்டாவது முறையாக இறைவா உமக்கு நன்றி என்று பாடப்படும் பொழுது நம்மிடமுள்ள மெழுகுதிரிகளை பாஸ்கா திரியிலிருந்து பற்ற வைத்துக் கொள்வோம். மூன்றாவது முறையாக பாடப்படும் பொழுது அருப்பணியாளர் பீடத்தின் முன் வந்து நிற்பார். இதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ
நீங்கள் இருக்கிற இடத்தில் வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய வழியாக கொடுப்பாங்க. கிறிஸ்துவின் ஒளியிலோ வாலண்டியர்ஸ் வந்து ஒருத்தர் கொடுப்பாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. பாஸ்கா புகழுரை. மெசியாவாகிய இயேசு ஒளியானவர். இந்த ஒளி திருச்சபையில் இன்று மீட்பின் கருவியாக செயலாற்றுகின்றது. இந்த மீட்பின் வரலாறு இப்பொழுது புகழுரையாக பாடப்படுகிறது. ஆகவே அனைவரும் கைகளில் எரியும் மெழுகுதிரிகளை பிடித்துக் கொண்டு நின்ற வண்ணம் பக்தியோடு மீட்பின் வரலாற்று உண்மைகளை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம், பக்தியுடன் பங்கு கொள்வோம். பின்னால் ஒளி வச்சுட்டு இருக்காங்க, பின்னால் கூட பகிர்ந்து கொடுங்க. தூதரணி மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொடித்து மீட்பை அறிவிப்பதாக
இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாலே இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திருவையும் களி கூறுவதாம். எனவே மக்கள் அனைவரின் பேரொளியா இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர்கள் சேர்த்திடர்கள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரையின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகி எல்லாம் உள்ள தந்தையையும் அவருடைய ஒரே மகனையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுள்ள தந்தை தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்கு உரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திருரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழாயினும் இதில் மெய்யான செம்மறியாக கிறிஸ்து கொலை உண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளர்களின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம்முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால்நடையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூளின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலக தீய வழியிலிருந்து பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து
தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்தது இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனையா பெறாவினில் பிறந்ததா எப்பயனும் இல்லையே. நீர் எம்மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிறக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையின் மீட்குமாறு மகனையே கையளித்து அளவிலே அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவும் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததா பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர் தெழுந்த காலம் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவும் பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்ச்சியுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதவெடுத்தும் இவரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயருட்டோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை திரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது.